கெட்டிமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெற்றி தியா துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வர துளசி ரூம்குள்ளே போனதுமே அவங்களோட கோவத்தை வெற்றிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு, என்னைக்கும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். நீ பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவும் மாட்டேன். என்னை ஏன் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமோ அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றியை பார்க்கறதுக்காக கட்சிக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஈஸ்வரமூர்த்தி எல்லாரும் என்ன ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் வெற்றி தம்பியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரமூர்த்திக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி வெளியே காமிச்சிக்காம பேசிட்டு இருக்காரு. வெற்றி வந்ததுமே வெற்றிக்கு மாலை போட்டு ரொம்ப சந்தோஷமா அவரை ரொம்ப எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. வெற்றிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, தம்பி சரியான பதிலடி கொடுத்தீங்க அந்த முனுசாமிக்கு. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, கட்சிக்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க சரியான காரியத்தை தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க பணம் செலவு பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ நீங்க எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கீங்க தெரியுமா, கட்சிக்காரங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு வெற்றியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, வெற்றியை பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீனாட்சிக்கு, சே என்ன இது, நாம் ஒரு பிளான் போட்டால் அது வேறு மாதிரி நடக்குதே, இவன் பண்ணுற எல்லா விஷயமும் இவனுக்கே சாதகமாக முடியுதே அப்படின்னு மீனாட்சி ரொம்ப கோவத்தோடு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் துளசி சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால துளசிக்காக வெற்றி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் துளசிக்கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் துளசி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிடுவாங்க. ஆனால் வெற்றி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என் மேலே எவ்வளோ கோவம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை சாப்பாடு மேலே காமிக்காதீங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, நான் உன்னை எவ்வளோ திட்டினாலும் எதுக்காக என் கண்ணு முன்னாடி நீ நின்றுட்டுருக்க, முதல்ல இங்கேருந்து போ, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க, அது உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும், உங்கள் உடம்புக்கு தான் ஏதாவது வரும், தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன, நான் சாப்பிடாம இருந்தால் என்னை செத்தா போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான். தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, சாப்பாடு மேலே மட்டும் கோபத்தை காமிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ துளசி, இங்கே பாரு, இப்போது நான் ஒரு உயிருள்ள பொண்ணை மாதிரி, நீ என்ன பேசினாலும் அதுக்கு எந்த பயனும் இருக்காது, உன்னை நான் என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. துளசி இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என் மேலே கோவத்தில் இருக்காங்க, துளசி ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க, எப்படி இதெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.